வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஸோ நம்ம இருந்ததுன்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலிமா டிஎன்இபி தமிழ்நாடு மின்வாரியத்திலிருந்து ஆட்கள் அப்படின்றத ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த மின்வாரியத்தினுடைய ஆட்சேர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்னிக்கல் லெவலில் டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்றத எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த டிஎன்இபி மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளும் இணைஞ்சு இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனுடைய லாஸ்ட் டேட்டு 25/6/2025. இந்த மாதத்தில் வந்து நிறைவடையுது அப்ளிகேஷன் டேட்டு. இன்னொரு 2-3 நாட்கள் தான் விண்ணப்பிக்கிறதுக்கான கால அவகாசம் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் இது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலை அப்படின்னா டிஎன்இபியில் ஒரு பல்கான வேகன்சிஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் வந்து அர்த்தம். ஸோ ட்ரிபிள் இ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பணியிடத்துக்கு நீங்கள் வந்து தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி நிறையா போஸ்டிங்ஸ் மெக்கானிக்கலு, சிவிலு, அப்புறம் வந்து இசிஇ இது எல்லாத்துக்குமே வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஜாப் வைஸாக வந்து நம்ம பார்க்கும்போது பல்கான வேகன்சிஸ் ட்ரிபிள் இ முடித்தவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி நமக்கு மற்ற டிகிரி கேண்டிடேட், ஸோ எம்எஸ்சி மேக்ஸ் முடித்தவங்க கூட இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை டீப்பாக நீங்களும் வந்து வியூ பண்ணி என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதற்கான அப்ளிகேஷன் டேட்டு 25/6 க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்ளிகேஷனில் வந்து ஏதாச்சும் எடிட் ஆப்ஷன் பண்ணணும் அப்படின்னா 29/6 1/7 வரைக்கும் அதற்கான டேட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சப்ஜெக்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் பேப்பர் பொறுத்தளவுக்கு சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, இசிஇ இது மூணுத்துக்குமே நம்மக்கிட்ட சரி இந்த இருக்கிற நம்ம சொன்ன பிரிவுகளில் உள்ள எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்மக்கிட்ட பார்ட் 2க்கான பேப்பர் 2க்கான புக்ஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. இந்த புக்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2500 எம்சிக்யூஸாக இருக்கும். ஸோ அந்த எம்சிக்யூஸ் யூனிட் வைஸாக நம்ம கவர் பண்ணி எடுத்துருக்கோம். அதை நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணி படிச்சினாலே இந்த எக்ஸாமினேஷனை ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும். அதை தாண்டி நம்ம நோட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டெஸ்கிரிப்ஷனில் இதனுடைய டீல்ஸ் வந்து இருக்குது. பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியருக்கும் மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ ஸோ இது வந்து 3 விதமான பணியிடங்கள் புது துறைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாக்டாக ரொம்ப வருஷம் கழித்து தமிழ்நாடு மின்வாரியம், ஸோ மின்வாரியத்தில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து ரொம்ப வருஷம் கழித்து வந்திருக்கு. கடைசியாக நோட்டிஃபிகேஷன் 2019 வந்து டிஎன்இபி தரப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதற்கு பிறகு அந்த நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ணி டிஎன்பிஎஸ்சி மூலிமா ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்ற அப்டேட்டையும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதற்கு பிறகு இப்போ தான் அதனுடைய விடிவு காலம் அப்படின்றது வந்து பிறந்திருக்கு. ஸோ இந்த டிஎன்இபி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மட்டும் இல்லாமல் நமக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு டிப்ளமோ லெவல்லையும் ட்ரிபிள் இ முடித்தவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றதை டிஎன்இபி மூலியமாக டிஎன்பிஎஸ்சி வந்து கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்லாம் ரொம்ப வருஷம் கழித்து அதில் வந்து டெக்னிக்கல் போஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஃபிட்டரும் எலக்ட்ரிஷியன் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இந்த 3மே வந்து எடுக்கிறாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய குவாலிஃபிகேஷன் ஐடிஐ லெவலில் நீங்கள் வந்து எலக்ட்ரிஷியனோ, ஃபிட்டரோ இல்லை மெக்கானிக்கோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அந்த பணியிடத்துக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அதற்கான புக்ஸ் கூட நம்மக்கிட்ட வந்து ஃபுல்லி அவைலபிளாக இருக்குது. ஸோ எனக்கு சப்ஜெக்ட் பேப்பர் இருக்குது சார், பார்ட் ஏ வந்து எனக்கு என்னென்னு தெரில, ஸோ பார்ட் ஏ வந்து எனக்கு தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு என்கிட்ட புக் இல்லை அப்படின்னா அதுவும் நம்மக்கிட்ட வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி அவைலபிள் இருக்குது. ஸோ டெஸ்கிரிப்ஷனில் புக்ஸ் சம்மந்தமான டீல்ஸ் பார்த்துட்டு நீங்கள் புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம அசிஸ்டன்ட் இன்ஜினியரை பற்றி வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் கொடுத்துருக்கிற ட்ரிபிள் இ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிகிரி லெவலில் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டிஎன்பிஎஸ்சி மூலிமா டிஎன்இபிக்கு வந்து ட்ரிபிள் இ முடித்தவங்க கேண்டிடேட் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பல்கான வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னா நம்ம வந்து திரும்பி வந்து சொல்லிகிட்டே இருக்கோம். ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து வந்த ஆப்பர்ச்சுனிட்டிப்போ நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ரெண்டாவது நிறையா வேகன்சிஸ் அப்படின்றது இன்னும் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறாங்கன்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ வந்து நம்ம திரும்பி ரிப்பீட்டடாக போடுறோம். இன்னும் 2-3 நாட்கள் தான் வந்து இருக்குது. ஸோ எவ்வளோ விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதில் நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்ல போனால் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் தான். இதனுடைய சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த எலிஜிபிள் டெஸ்ட்டில் 100 நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 150 மார்க் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்குது. அதே மாதிரி பார்ட் பி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி லெவல். ஸோ 75 கொஷின்ஸ் வந்து பார்ட் பியில் வந்து நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்குறாங்க. அடுத்தது பார்ட் சியில் வந்து ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி 25 மார்க். டோட்டல் வந்து 200 கொஷின்ஸ் 300 மதிப்பெண்களுக்கு வந்து நடத்துகிறாங்க. 150 தான் வந்து பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் இந்த பார்ட் ஏவுக்கான பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 3 hours வந்து எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வந்து நடத்துகிறாங்க. ஓஎம்ஆர் மெத்தடில் தான். ஸோ மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஓஎம்ஆர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பேப்பர் 2 தான் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ பார்ட் பி வந்து பார்த்திங்கன்னா சிபிடி பேஸ்டு வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க. இதில் பார்ட் பி ஒருத்தருக்கும் ஒரு சப்ஜெக்ட் வந்து வேலிட் ஆகும். ஸோ வேரியண்ட்டாக இருக்கிற இந்த சப்ஜெக்ட் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா ட்ரிபிள் இ ஒரு நாள், அப்புறம் வந்து இசிஇ ஒரு நாள் நடக்கும், மெக்கானிக்கல் ஒரு நாள்.
ஸோ இது ஒரு சப்ஜெக்ட் பேப்பருக்கும் தனியாக செப்பரேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. இதனுடைய குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டிகிரி லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் என்னோட எக்ஸாம் அலாட்மெண்ட்டு நீங்கள் அஃபிஷியலாக ஹால் டிக்கெட்டில் எப்பப்போ வந்து உங்களுக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. இதில் வந்து சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கூட இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்லாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட எக்ஸாம் எழுதிக்கலாம். அதேமாதிரி ஒரு குறிப்பிட்ட தேர்வுகளை வந்து நீங்கள் ஆங்கில வழியில் மட்டும் தான் எழுத முடியும். என்விரான்மெண்டல் சயின்ஸ்லாம் வந்து இங்கிலீஷில் தான் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ரிசர்ச் அசிஸ்டண்ட்டும் இங்கிலீஷில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ குறிப்பிட்ட பேப்பர் மட்டும் தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து அவைலபிள் வச்சுருக்காங்க. அதேமாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் பொறுத்தவரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ஆஃபீஸர்னு சொல்லிட்டு அதுவும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எழுதிக்கலாம். அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து எழுதிக்கலாம். இது மாதிரி குறிப்பிட்ட பேப்பர் மட்டும் தமிழ்லேயே வந்து ஆப்ஷனல் வச்சுருக்காங்க. மிச்சம் எல்லாமே நீங்கள் இங்கிலீஷில் தான் வந்து எழுதி ஆகணுன்றதை தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷில் தான் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கங்க. இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கிற சப்ஜெக்ட். ஸோ யூனிட் வைஸாக நம்மக்கிட்ட வந்து புக்ஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலை அப்படின்னா வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அப்ளிகேஷன் வந்து பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க 391 வேகன்சி. இப்போ தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கார்ப்பரேஷன் லிமிடெட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட பல்கான வேகன்சிஸ் அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேகன்சிஸ் பற்றி தான் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து நீங்கள் முழுக்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து டிகிரி லெவலில் முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும் தான் வந்து எலிஜிபிள். ஸோ டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் EEE முடித்தவங்க மட்டும் தான் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு அப்படின்றது எலிஜிபிள் ஆக முடியும். ஸோ இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லா வருமே நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் கூட அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸாமினேஷனுக்கு ஃபுல்லி அவைலபிளாக புக்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல். அதேமாதிரி டிப்ளமோ லெவல் பார்த்தாலும் நம்மக்கிட்ட டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு ITI லெவலில் உள்ள TNSTCக்கு முதற்கொண்டு நம்மக்கிட்ட புக்ஸுன்றது இருக்குது. ஸோ டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, பார்த்துட்டு நீங்கள் புக்ஸ் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.